ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முட்டையும் பாலும் இருந்தால் போதுங்க. வெறும் 10 நிமிஷத்தில் நல்ல பந்தாக சூப்பராக சாஃப்டான அப்பம் பண்ணிடலாம். வாங்க இந்த அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கீங்க. இதையும் நம்ம முட்டை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அடிக்க தேவையில்லை. லைட்டாக பாலும் முட்டையும் கலந்து வந்தால் போதும். இப்போ அதை நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட இனிப்புக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1/4 கப் அளவு சேர்த்தாலே போதும். ஒரு மைல்டான இனிப்பாக தான் இருக்கும் இது. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மாவை நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சதுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க 1 கப் அளவுக்கு மைதாவுக்கு 3/4 கப் அளவுக்கு பால் கரெக்டாக இருக்கும். இப்போ கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு நம்ம எப்போ அப்போ சுடுறோமோ அப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அப்பமா சுட்டு எடுத்துடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ அப்போ சுட்டு எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் வானலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குழம்பு கரண்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு அப்போ வேணுமோ அதுக்கேற்ற சைஸில் கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை இந்த மாதிரி மோந்துக்கோங்க. மோந்துட்டு இந்த கரண்டி உள்ள இந்த மாதிரி மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே நல்லா பொரிஞ்சு மேலே எலும்பி வந்துடும். கரண்டியை விட்டு ஒட்டாமல் நல்லா தண்ணியாக வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் விட்டுருங்க. இது நல்லா இது மேலே எண்ணெய் இந்த மாதிரி நல்லா மோந்து ஊற்றுனீங்கன்னா இது நல்லா புசு புசுன்னு எலும்பி வரும். இப்போ இதே மாதிரி இன்னொரு அப்பமும் நம்ம சேர்த்து விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு பொரிச்சிங்கன்னா மாவு சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே வேகாமல் அப்படியே மாவாக இருக்கும். அதனால் அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க. இப்போ கரண்டியில் நான் இன்னொருக்கா ஊற்றி விட்டுட்டு இது ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்துடும். பாருங்கள் நல்லா பந்தாக எப்படி சூப்பராக புஷ்ஷுன்னு எலும்பி வந்திருக்குன்னு. இப்போ இது நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வேகணும். உள்ள வரைக்கும் நம்மளுக்கு நல்லா வேகணும். அதனால சிம்மிலேயே நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கணும். இதே மாதிரியே மாவை ஒன்று ஒன்றா இந்த கரண்டியில் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்பத்தோடைய ஷேஃபும் ஒரே மாதிரி கிடைக்கும். அப்பமும் நல்லா புசு புசுன்னு பந்தாக வரும். இப்போது இது நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதே மாதிரியே ஒன்றா நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி கரண்டி வச்சு ஊற்றி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரியே மீத இருக்க மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்திருந்த 1 கப் அளவுக்கு மைதா மாவுக்கு பார்த்தீங்கன்னா 7 அப்பம் வந்ததுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.